ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அனிமே ஃப்ரீக் வந்துட்டேன். நாம இப்போ ஒரு புது மாங்கா ஸ்டோரி பார்க்க போகிறோங்க. இதோட பேர் ட்ரிபிள் எஸ் ரேங்க் ஹண்டர் சோலோ லெவலிங். இதில் ஆக்ஷன்லாம் சும்மா வெறித்தனமாக இருக்கும். இதோட ஆக்ஷன் அனிமேஷன்லாம் பார்க்கறதுக்கு பயங்கரமாக பண்ணியிருப்பாங்க. அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். அந்த அளவுக்கு வெறித்தனமான ஆக்ஷன்லாம் இருக்கும். ஆக்ஷன் உங்களுக்கு பிடிக்கும்னா மிஸ் பண்ணாமல் இந்த மாங்கா ஸ்டோரியை ஃபுல்லாக பாருங்கள். சரி வாங்க, நம்ம இப்போ ட்ரிபிள் எஸ் ரேங்க் ஹண்டர் எபிசோட் 1 பார்க்கலாம். இந்த எபிசோட் 1 ஸ்டார்டிங்கில் ஒரு நேரத்தில் நிறைய மேஜிக் லம்பு பறந்து வந்துட்டு இருக்கு. அந்த இடத்துல வெடிச்சு சதறிட்டு இருக்கு. ஒருத்தன் அப்படியே கையில் வெப்பனை வச்சுட்டு ஓடிட்டு இருக்கான். இந்த பக்கம் பார்த்தா பாகுபலியில் வர அனுஷ்கா மாதிரி ஒரு பொண்ணு வில்ல ஒரே நேரத்தில் 3 அம்பு வச்சு விட்டுட்டு இருக்கா. பிளட் ஆஃப் டிஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்போட இவளோட பேரு ஆர்டெமிஸ். இவ வந்து கடவுளோட ரேங்கிங்ல 26ல இருக்கிறா. இவளோட கில்டு ரேங்கிங்ல 19ஆவதா இருக்கா. அடுத்ததா ஒருத்தன் பயங்கரமான மேஜிக் விடுறான். இவன் வந்து வாய்ட் ஆஃப் பிளேட் அப்படி சொல்லிட்டு விடுறான். இவனோட பேரு ஹார்டே. இவன் வந்து கடவுளோட ரேங்கிங்ல 33ஆவதா இருக்கான். கில்டோட ரேங்கிங்ல 22ஆவதா இருக்கான். அப்படியே அந்த மேஜிக் பாரு மின்னல் மாதிரி விட்டு அந்த இடத்துல வெடிச்சு சதறிட்டு இருக்கும் போது இந்த பக்கம் ஒருத்தன் நைட் கெட்ட போட்டு வந்துட்டு இருக்கான். அவன் அப்படியே கத்திக்கிட்டே வருவான். டேய், இதுதான்டா உன்னோட முடிவு ராக்கன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திக்கிட்டே வருவான் பாருங்க, வெப்பன் வச்சு அட்டாக் பண்றதுக்கு. இவனோட பேரு ஹெலோயிஸ். இவன் வந்து கடவுளோட ரேங்கிங்ல 19ஆவதா இருக்கான். கில்டோட ரேங்கிங்ல 9ஆவதா இருக்கான். மவுண்டைன் ஸ்ட்ரைக் அப்படி சொல்லிட்டு அந்த நைட்டு ஓங்கி ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அடிச்சு அடியில் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஒரு கை வந்து அந்த வெப்பனை அப்படி பிடிக்குது. கச்சக்குன்னு பிடிச்சிட்டு அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் சிரிச்சிட்டு இருக்கான். சிரிச்சிட்டு எனது எனக்கு சாவா, இதுதான் என்னோட முடிவா, என்னடா சொல்ற அப்படி சொல்லிட்டு ஒருத்தன் பார்க்கறதுக்கே பயங்கரமா நிற்பான் பாருங்க. இவன் தாங்க நம்ம ஹீரோ. இவனோட பேரு ராக்கன். இவன் அப்படியே அந்த வெப்பனை பிடிச்சிட்டு ஓங்கி ஒரு குத்துவான் பாருங்க. ஒரு குத்துல அவ்வளோ பெரிய ஸ்வாடு அப்படியே 2 துண்டா உடஞ்சிரும். அது மட்டும் குத்துனது இல்லாமல் அந்த நைட்டையும் சேர்த்து ஒரு குத்து விடுவான். அவனோட மூஞ்சில இருக்க அந்த மாஸ்க்லாம் உடஞ்சு போய் அவன் சாகிற நிலைமையில இருப்பான். டே மான்ஸ்டர், உன்னை விட மாட்டேன்டா அப்படி சொல்லிட்டு அவன் செத்து போயிடுவான். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோ கையில பாருங்க எவ்வளோ பெரிய வெப்பன், பார்க்கறதுக்கே பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம ஹீரோ சிரிச்சுட்டு அவனை பார்த்து, டே என்ன நினைச்சிட்டு இருக்க, என்னோட முடிவா இது, நான் ராக்கன்றா, அவ்வளோ சீக்கிரம்லாம் சாக மாட்டேன், நான் கிங் ஆஃப் வைலன்ஸ் அப்படி சொல்லிட்டு இங்கே நம்ம ஹீரோவோட கடவுள் ரேங்கிங் 12. நம்ம ஹீரோ ட்ரிபிள் எஸ் ரேங்க் சோலோ பிளேயர். நம்ம ஹீரோ இப்போ எந்த கில்டுலையுமே இல்லை, தனியாக தான் விளாண்டுட்டு இருக்கான். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்து ஒரு சத்தம் வரும். டேய் ராக்கன், நீ சாவிடா, நீ ஒரு பூச்சிடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு அப்படியே அவரோட மேஜிக் பவர் யூஸ் பண்ணுவா. இவ யாரு பார்த்தா இவரோட பேர் ஸ்காடி. இவ கடவுளோட ரேங்கிங்ல 17ஆவதா இருக்கா. ரேங்க்னா கில்டு ரேங்கிங்ல 11ஆவதா இருக்கா. இவ ஃப்ராஸ்ட் ஸ்ட்ரோம் அப்படி சொல்லிட்டு பனி பவர் யூஸ் பண்ணி மிகப்பெரிய புயல் உருவாக்கி நம்ம ஹீரோவை அப்படி உரைய பாருங்க. நம்ம ஹீரோ மேல அந்த பனிலாம் பட்டு கை மூஞ்செல்லாம் உறைஞ்சிட்டு இருக்கும். இருந்தாலும் அசால்ட்டா அப்படி நின்ன இடத்துல இருந்து சிரிச்சுட்டு, என்னது நான் பூச்சியா, நான் பூச்சி இல்லை, நான் ஒரு புயல் ட்ரீ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவான் பாருங்க. அப்படி நெருப்பு பறக்கும். அங்கே சுற்றி இருக்கிற அந்த பனி எல்லாமே அப்படி காத்தோட காத்தா போயிட்டு இருக்கும். அதை பார்த்து மற்ற பேர்லாம் இங்கே என்ன நடக்குது, இவன் மனுஷனா இல்லை மான்ஸ்டரா, எந்த மாதிரியான ஆள் இப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பனி எல்லாத்தையுமே ஒட்டச்சு தள்ளிட்டு கையில் ஒரு மிகப்பெரிய வெப்பன் வச்சிருப்பான் பார்த்தீங்களா ராக்கன். அப்படியே சிரிச்சுட்டே வந்து இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தனையும் அப்படியே சளிச்சு விட போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு செம ஸ்பீடாக வந்து அவன் வெப்பனை போட்டு ஒரு அடி அடிப்பான் பாருங்க. அந்த இடமே வெடிச்சு சதறிட்டு இருக்கும். அப்படியே அந்த வெளிச்சமெல்லாம் போனதுக்கப்புறம் பார்த்தா அங்கே இருக்க அந்த ஸ்காடியை முடிச்சு கட்டிடுவான். அப்புறம் இந்த பக்கம் பார்த்தா டே ராக்கன் அப்படி ஒரு சத்தம் கேட்கும். திரும்பி பார்த்தா அங்க யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஜியூஸ் கடவுளுங்க. கடவுளோட ரேங்கிங்ல இவர் தான் 2ஆவதா நிற்கிறாரு. பார்க்கறதுக்கே பயங்கரமா இருக்கு. இவர் தான் கில்டோட சப் மான்ஸ்டர். இந்த பக்கம் பார்த்தா இவரு தோருங்க. தோர் இவரு கடவுளோட ரேங்கிங்ல 4ஆவதா இருக்காரு. இவரு வந்து கில்டோட சப் மான்ஸ்டர் தான். இதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ, டே என்னடா போக்கிமான்ல வர பிகாச்சு மாதிரி அங்கே மின்னல் வெட்டிட்டு இருக்கு, ஒழுங்கா கீழே வந்து சண்டை போடுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள பார்த்து கிண்டல் பண்ணிட்டு இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல ஒருத்தன் வருவான் பாருங்க. ஒரு சத்தம் கேட்கும். அப்படி நம்ம ஹீரோ திரும்பி பார்க்கும்போது வானத்திலிருந்து ஒருத்தர் வருவான். இவன் தான் அங்கே கிங் ஆஃப் வேர்ல்டு, கடவுளுக்கு எல்லாத்துக்குமே ராஜா. இவன் தான் ஓடின் அப்படின்னு கடவுளோட ரேங்கிங்ல இவன் தாங்க ஃபர்ஸ்ட். இவர் தாங்க அந்த ரேங்க்னர கில்டுக்கே மாஸ்டர். இவர் தான் கடவுளுக்கெல்லாம் ராஜா ஓடின். இவர் அப்படியே மேலேருந்து கீழே வந்தோடனே அவரை சுற்றி நிறைய ஸ்பியர் வெப்பனாக இருக்கும். அந்த வெப்பன் எல்லாத்தையுமே நம்ம ஹீரோவை பார்த்து கீழே கையை அசைப்பா இருப்பாருங்க. அதெல்லாம் நம்ம ஹீரோவை பார்த்து கீழே வந்துகிட்டே இருக்கும். நம்ம ஹீரோ அவனோட வெப்பனை வச்சு தடுத்து நிப்பட்டலாம்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணிட்டு இருந்தாலுமே அது என்னமோ நிறைய அம்பு மாதிரி சும்மா படப்படன்னு வந்துக்கிட்டே இருக்கும். மழை பெஞ்சிட்டு இருக்க மாதிரி அவ்வளோ இதாக வரும். அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ஹீரோ சிரிச்சுட்டே இருப்பானா. அது எல்லாமே வந்து நம்ம ஹீரோட உடம்புல ஓட்டை போட்டு சும்மா பயங்கரமாக அட்டாக் பண்ணி நம்ம ஹீரோவை நிலக்குலைய வச்சிரும். நம்ம ஹீரோவால் நிற்க கூட முடியாது. அப்படியே அந்த ஓடின் கீழே வந்துட்டு அப்படி நம்ம ஹீரோ பார்த்தா நம்ம ஹீரோ முட்டி போட்டுருப்பான். அப்போ அந்த ஓடின் கடவுள் நம்ம ஹீரோவை பார்த்து, என்ன ஒரு அசிங்கம், கிங் ஆஃப் வைலன்ஸா, இதுக்கப்புறம் ராக்கன் நீ கிங் ஆஃப் வைலன்ஸும் கிடையாது, நம்பர் ஒரு ரேங்க்லையும் கிடையாது, நீ இப்போ கிவ் அப் பண்ணுற நேரம் வந்துடுச்சு. நான் உங்ககிட்ட நிறைய தடவை கேட்டிருக்கேன் இல்லையா, ஒழுங்கா என் கில்டில் வந்து சேர்ந்துரு, எனக்கு கீழே வேலை பாரு, உனக்கு என்னென்ன வேணுமோ நான் எல்லாத்தையுமே கொடுத்துறேன், நீ இழந்தது எல்லாமே உனக்கு கிடைக்கும், உனக்கு ஒரு கடைசி வாய்ப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஓடி நம்ம ஹீரோ பார்த்து கையை நீட்டுவார். அதை பார்த்துட்டு நம்ம ஹீரோவோ இந்த வச்சிக்க முட்டாப்பையில் அப்படின்னு சொல்லிட்டு நடுவரில் காட்டி விட்டுருவாரு. அதை பார்த்து கடுப்பாய் ஓடின், தவறான முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு கையை வச்சு ஒரே சிவு தான் நம்ம ஹீரோட தலை துண்டா போயிடும். நம்ம ஹீரோ இப்போ செத்து போயிட்டாருன்னு சொல்லிட்டு சிஸ்டத்துலேருந்து வந்துட்டு இருக்கோம். அப்புறம் பார்த்தா கடைசியில் ஆக்டிவேட்டிங் ஃபோர்ஸ்டு லாக் அவுட் அப்படின்னு வந்துடும். அப்படியே கட் பண்ணா
இந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய மிஷின் மாதிரி இருக்கும். அந்த மிஷின் திறந்துட்டு நம்ம ஹீரோ அப்படியே வெளியே வரான். என்னன்னு பார்த்தா அது ஒரு விர்ச்சுவல் ரியாலிட்டி கேமு. அந்த கேம்ல இருந்து தான் நம்ம ஹீரோ அப்படியே இப்போ உயிரோட வெளியே வந்திருக்கான். வெளியே வந்ததுக்கு அப்புறம் நான் மறுபடியும் தோத்துட்டேனே, இப்படி நான் தோக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தரையை போட்டு டம்முன்னு குத்திக்கிட்டு இருப்பானா. அங்க மேல் ஃப்ளோர் போல இருக்குது நம்ம ஹீரோ இருக்கிறது. கீழே உள்ளவரு இவனுக்கு இதே வேலையா போச்சு, மறுபடியும் போட்டு தட்டிட்டு இருக்கானா அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு இருப்பாரு. அப்புறம் நம்ம ஹீரோ உட்காந்துட்டு நான் மறுபடியும் இந்த லார்ட் கேம்ல தோத்துட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு கவலைப்பட்டு இருக்கும் போதுதான் அப்ப நம்ம ஹீரோ சொல்லுவாரு, கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த லார்ட் கேம்னு ஒன்று வந்துச்சு. இது வந்ததுக்கு அப்புறம் விர்ச்சுவல் ரியாலிட்டி கேம் ஒரு அடுத்த கட்டத்துக்கு போச்சு. அங்க இருக்க கேரக்டர் எல்லாருமே உண்மையான கேரக்டர் மாதிரி ஆச்சு. அங்க இருக்க கேம் எல்லாமே இந்த நிஜ உலகத்தை பாதிக்க ஆரம்பிச்சது. அங்க சம்பாதிக்கிற காசு எல்லாத்தையுமே இங்கே வச்சு நிறைய பேர் ரொம்ப பணக்காரனானுங்க. நான் அங்க இருக்க எல்லாத்தையுமே தோக்கடிச்சு பெரிய ஆள் ஆனேன். அங்க இருக்கிற ஓடினை தோக்கடிக்க முடியல, அவன் ரொம்பவே சக்தி வாய்ந்தவனா இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ மனசுல கங்கணம் கட்டிட்டு இருக்கான். நான் மறுபடியும் போய் விளையாட போறேன், நான் அந்த ஓடினை கொன்னே தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க போய் விளையாட போறான். அங்க ஓடின் கூட மற்ற கடல் கூட நம்ம ஹீரோ பயங்கரமா சண்டை போட்டுட்டே இருந்தாலுமே அந்த ஓடினை நம்ம ஹீரோவால ஒண்ணுமே பண்ண முடியல. ஒரு கடத்துல அந்த ஓடின் நம்ம ஹீரோவை தோக்கடிச்சிடறான். நம்ம ஹீரோவை அந்த ஓடின் தோக்கடிச்சனால நம்ம ஹீரோ இருக்க அந்த கிங் ஆஃப் வைலன்ஸ் அந்த டைட்டில் இருக்கு பாத்தீங்களா, நிக் நேம், அந்த டைட்டில் அப்படியே போயிருது. நம்ம ஹீரோ இதுக்கப்புறம் கிங் ஆஃப் வைலன்ஸ் கிடையாது. நம்ம ஹீரோவை படுக்க போட்டு அடின்னு அடிக்கிறாங்க. அப்புறம் அந்த ஓடின் வந்து நம்ம ஹீரோ கிட்ட வந்துட்டு இதுக்கப்புறம் நீ ஒண்ணுமே கிடையாது, நீ ஒரு ஜீரோ, உனக்கு ஒரு வேல்யூவும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மறுபடியும் அந்த ஸ்பீர் அட்டாக் வச்சு போட்டு அடின்னு அடிப்பான் பாருங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ நான் எல்லாத்தையுமே தோத்துட்டேனே, இப்போ என்கிட்ட அந்த கிங் ஆஃப் வைலன்ஸ்ன்ற அந்த பேர் கூட இல்லை, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த லெவலுக்கு வந்தேன், கடைசியில் எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த ஸ்பீர் வந்து நம்ம ஹீரோவை வந்து பட்டார் அட்டாக் பண்ண பாருங்க. வெடிச்சு சத்தரிட்டு இருக்கும், ஒரே மின்னலாக இருக்கும். அவ்வளோதான், நம்ம ஹீரோ அதில் தோத்துறான். அப்படியே நம்ம ஹீரோ அந்த மிஷின்லேருந்து வெளியே வந்து அப்படி படுத்து தூங்கி அடுத்த நாள் காலையில் அலாரம் அடிக்குதுன்னு அலாரத்தை ஆஃப் பண்ணிட்டு டம்முன்னு அந்த அலாரத்தை ஓங்கி ஒரு குத்திட்டு எழுந்திரிச்சிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணுறது, நான் இன்னும் ரொம்ப வீக்காக போய்கிட்டே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுந்திரிச்சு பெட்டை விட்டு எழுந்திரிச்சு நடந்து போகும்போது அப்படியே திரும்பி பார்த்தா ஃபோனில் ஒரு மெசேஜ் வரும், இப்போது லார்ட் கேம் வரப்போகுது அப்படின்னு சொல்லும்போது, எனது லார்ட் கேம் கூடிய சீக்கிரத்தில் வரப்போதா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ முடிச்சுட்டு இங்கே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஷாக். அப்புறம் தான் தெரியுது இது என்ன வருஷம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா 2021. இது என்ன உண்மையா, இது 2021 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடையில் போய் கேட்டுட்டு நான் எப்படி ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், அச்சச்சோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து ஓடும்போது கடைக்காரன் இவன் லவர் பிரேக்கப் ஆனதுலேருந்து இப்படியே தான் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லும்போது நம்ம ஹீரோ அப்படி மனசில் யோசிச்சுட்டே இருப்பான், நான் எப்படி 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்தேன், ஒருவேளை ஓடி இருந்தால் அதெல்லாம் பண்ணியிருப்பானோ, இதுக்கப்புறம் தான் அந்த கேம் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னா நான் அந்த கேமை முதல்ல விளையாடணுமா, டே ஓடினு நீ இந்த மாதிரி குறுக்கு வழியில் என்கிட்ட விளையாட விட்டு நேராக என் கூட சண்டைக்கு வாடா அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல நின்று கத்திட்டு இருப்பானா. அதை பார்த்தா மற்ற பப்ளிக்லாம் உடனே போலீஸில் இன்ஃபார்ம் பண்ணி இவனை பிடிச்சி போயிடுவாங்க. போலீஸில் இவனை பற்றி டீட்டெயிலாக வாங்கிட்டு வெளியே விட்டோன்னே நான் கொஞ்சம் ஓவராக எக்ஸைட்மெண்ட் ஆகிட்ட போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக போயிட்டு இருக்கும்போது நான் ஏதாச்சும் கனவு கண்டுட்டு இருக்கேன், அது உண்மையாக போய்யா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஒரு செவத்தை பார்த்துட்டு அந்த செவத்துல மூஞ்சை போட்டு ஓங்கி ஒரு மோதும் பாருங்க, மூஞ்சிலேருந்து அப்படியே ரத்தம் வந்துட்டு இருக்கும். அப்படின்னு அது கனவு இல்லை நிஜம்தான் அப்படின்னு சொல்லிட்டு ஜிம்முக்கு போயிட்டு அங்கே இருக்க பஞ்சிங் பேங்கை போட்டு அடின்னு அடிச்சிட்டு இருப்பான் பாருங்க. வெறித்தனமாக ட்ரைனிங் எடுத்துட்டு இருப்பான். அதை பார்த்து மற்றவங்களாம் இவனுக்கு என்னாச்சு, ஏன் இந்த அளவுக்கு ட்ரைனிங் எடுத்துட்டு பார்த்துட்டு இருப்பானுங்க. நம்ம ஹீரோ வெறித்தனமாக அதை குத்திட்டு நான் இன்னும் அந்த லார்ட் கேமில் ரொம்ப பவர்ஃபுல்லாக மாதிரி எல்லாத்தையுமே தோக்கடிச்சு நான் இன்னும் வெறித்தனமாக மாறணும், அங்கே இருக்க காப்ளின் மான்ஸ்டரை அப்படி படிப்படியாக கொண்டுட்டு போகணும், அதுக்கு நான் இன்னும் லோ லெவலில் இருந்து ஹை லெவலுக்கு போகணும்னா இன்னும் ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அது எல்லாத்தையுமே உடச்சி தள்ளிட்டு இருப்பான். அங்கே இருக்கிற பஞ்சிங் பேக்கை பார்த்தா ரொம்ப கன்றாவியாக இருக்கும். அதை பார்த்துட்டு மற்ற பேர்லாம் என்னடா அவன் இப்படி போட்டு நசுக்கி வச்சிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு இருப்பானுங்க. இங்கே நம்ம ஹீரோ நிஜ உலகத்தில் இந்த மாதிரி ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை ரொம்ப அதிகப்படுத்தினா அப்படின்னா தான் அந்த கேம்லையும் அந்த ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் கொஞ்சம் அதிகமாகும். இங்கே ரியல் லைஃப்பில் இருக்கிறது அந்த கேம்லையும் இம்பாக்ட் ஆகும், அந்த கேமில் இருக்கிறது இங்கே ரியல் லைஃப்லையும் இம்பாக்ட் ஆகும். அதனால நம்ம ஹீரோ அப்படி அங்கே வெயிட் லிஃப்ட்லாம் பண்ணிட்டு இருக்கான் பயங்கரமா. நான் விட மாட்டேன், என்னோட பாடி ஒவ்வொரு இன்ச்லையும் ஒவ்வொரு பகுதியிலும் இருக்க ஒவ்வொரு மசில் எல்லாத்தையுமே நான் ஸ்ட்ராங் ஆக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான், வெறித்தனமாக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கான். அப்படி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மனசுக்குள்ள ஓடின் உன்னோட கடவுளோட உலகத்தை ஒவ்வொன்றா துண்டா வெட்டி வீசுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்படி யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த கேம் 1 மாதத்துக்கு அப்புறம் லான்ச் ஆயிடுது. அந்த மிஷினை வாங்கி நம்ம ஹீரோ அந்த மிஷினுக்குள்ள உட்காந்ததுக்கப்புறம் அப்படியே சிஸ்டம் வந்து ரீபூட்டிங் ஆகுது. 5 4 3 2 1 அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம ஹீரோ அந்த லார்ட் கேமுக்குள்ள கனெக்ட் ஆகிறான். அப்படியே அந்த விர்ச்சுவல் ரியாலிட்டிக்குள்ள போனதுக்கப்புறம் சொல்லுங்க உங்க பேர் என்ன அப்படி சொன்னோன்னே என் பேரு ராக்கன் அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவனோட பேரை சொன்னோன்னே நம்ம ஹீரோக்கு அந்த கேம் ராக்கன் பேர் கொடுத்து அந்த கேமுக்குள்ள அனுப்பிச்சு வச்சிருது. அந்த கேமோட ஸ்டார்டிங் லெவலில் நம்ம ஹீரோ உள்ள போனதுக்கு அப்புறம் அந்த இடத்துல நிறைய காப்ளின் மான்ஸ்டரு. ஆனா எது ஆரம்பிச்சாலும் சரிங்க, அந்த மாங்கவால முதல்ல இந்த காப்ளின் மான்ஸ்டர் தான் ஏதோ புளியார் சொல்லி போட்டு ஆரம்பிக்கிறாங்க. இந்த காப்ளின் மான்ஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே கொண்டாதான் இந்த மாங்கவா நல்லா போகும் போல இருக்கு. அதனால எல்லா மாங்கவாலையும் இந்த காப்ளின் மான்ஸ்டரை போட்டு வெளுத்து வாங்கிட்டு இருக்கானுங்க. அதே மாதிரி இந்த மாங்கவாலி இந்த காப்ளின் மான்ஸ்டர்ஸ் அந்த ஊரையே எரிச்சு தள்ளிட்டு இருக்குது. அந்த ஊர்ல இருக்கிற எல்லாத்தையுமே வீடு எல்லாத்தையுமே எரிச்சு தள்ளிட்டு இருக்கும்போது அங்க நம்ம ஹீரோ வந்து இறங்குறான். ஓ இந்த காப்ளின் மான்ஸ்டர்ஸா,
இது எனக்கு ரொம்ப நல்ல வேட்டை தான். இதெல்லாம் கொன்னு முடிச்சுட்டு லெவல பாருன்னு சொல்லும்போது, அங்க ஒரு காப்ளின் மாஸ்டர் கையில வெப்பன வச்சுட்டு ஆஹாஹான்னு கத்திட்டு இருக்கோம். அது லெவல் 2 காப்ளின் மாஸ்டர். அதோட வெப்பன வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண வரும்போது, "உனக்கு என்ன தைரியம் இருக்கணும்? என்னைய அட்டாக் பண்ண வரியா?" அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ அவன் கையில இருக்க வெப்பன வச்சுட்டு ஒரே போடு. அந்த காப்ளின் மாஸ்டர் அப்படியே 2ஆ பொளந்துரும். அவ்வளவுதான் அதோட கதை முடிஞ்சிரும். அப்ப நம்ம ஹீரோ வில்லத்தனமா சிரிச்சுட்டு, "டேய் நான் கடவுளையே கொல்றவன்டா. கிங் ஆஃப் வயலன்ஸ் ரிட்டர்ன் ஆயிட்டேன்டா. இதுக்கப்புறம் உங்க எல்லாத்தையுமே வெட்டி வீச போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ வெறித்தனமா சிரிச்சிட்டு இருப்பான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது? நம்ம ஹீரோ ஒவ்வொரு படியா போய் எல்லா கடவுளையும் கொன்னு அந்த ஓடின் கடவுளை கொல்றதா நம்ம ஹீரோவோட குறிக்கோளா இருக்க போகுது. இதுக்கப்புறம் என்ன ஆக போகுது அப்படின்றத நம்ம அடுத்த எபிசோட பார்க்கலாம். இதோட இந்த எபிசோட் இங்க முடியுது. உங்களுக்கு அடுத்த எபிசோட் வேணும்னு வச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட்ல அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த எபிசோட் பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி